சைட் லாக் பண்ணா கூட பழைய சாவியை வந்து போட்டோம்னா அந்த சைட் லாக் ஈஸியா ஓபன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுடைய சாவி எடுத்து அதை ஓபன் பண்ணிக்கிங்க. இது ஒரு நபர் வந்து வாகனத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அது நம்ம கிரைம் ஏரியாவோட சாவி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். எடுத்து இன்னொரு வண்டி எடுத்து ஓபன் பண்ணுங்க. இந்த வாகனம் யாருக்கும் தெரியல. இந்த வாகனமும் வந்து அந்த சாவி போட்ட உடனே ஓபன் ஆகுது. ஒரே சாவியில் எல்லா லட்சக்கணக்கான பைக்குகளும் திருடப்படும் பகீர் காட்சி. அது நம்ம கிரைம் ஏரியாவோட சாவி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. சைட் லாக் போட்டிருந்தாலும் ஈஸியாக திறக்கப்படும் ஷாக்கிங் சம்பவம். எப்படி ஒரே சாவியில் இந்த பைக்குகள் திருடப்படுகிறது? எப்படி இதில் இருந்து பைக்கை பாதுகாப்பது? இவ்வளவு அலட்சியமா இருக்கிறதுனால வாகனத்தை திருடுபவர்களுக்கு ரொம்ப ஏதுவா அமைஞ்சிருது. ஈஸியா அவங்க வந்து கஷ்டப்படாம இந்த வாகனத்தை அவங்க வண்டி மாதிரியே எடுத்துட்டு போயிடுறாங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் அதிக அளவில் பைக்குகள் திருடப்படுவதாக காவல்துறைக்கு புகார் வந்த வண்ணம் உள்ளன. இதையடுத்து கடலூர் புதுநகர் உதவி ஆய்வாளர் பிரசன்னா அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் அவர் ஆய்வையும் செய்து பார்த்துள்ளார். அப்போது அவருக்கே அதிர்ச்சி தரும் விதமாக பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. வாகனத்தோட சாவியை இனிஷியலி வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சைட் லாக் பண்ணா கூட பழைய சாவியை வந்து போட்டோம்னா அந்த சைட் லாக் ஈஸியா ஓபன் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் வந்து ஒரு கீ செட் லாக் பண்றதுன்றது கம்மியான அமௌண்ட்டாக தான் வரும். அது லாக் பண்ணாதனால கிட்டத்தட்ட இந்த வண்டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாகனமும் 1 லட்சத்துக்கு மேல விற்கிது. அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு 40 ரூபாய் கீ செட்டு மாத்திட்டா அந்த வண்டி வாகனங்கள் காப்பாற்றப்படும். பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையா இருங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு வரும்போது அவசரமா வரீங்க. வரும்பொழுது அந்த வாகனத்துல சாவியை விட்டுட்டு போயிடுறீங்க. சைட் லாக் போடாமல் போயிடுறீங்க. சைட் லாக் போட்டா கூட எந்த சாவி போட்டாலும் அதுல வந்து அந்த வாகனம் வந்து ஓபன் ஆகும். மேலும் இதில் இருந்து நாம் அனைவரும் பத்திரமாக நம் பைக்கை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறார்.